ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகி சமையல். இன்றைக்கி ராகி சமையலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஷ் பார்க்கலாம். ரவை லட்டு, ஈஸி ஸ்நாக்ஸ். இது நம்ம குழந்தைங்களுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக வித்தின் ஒரு ஹாஃப்னவருக்குள்ளே இது சமைச்சு முடிச்சிடலாம். அதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். எந்த கப் ரவை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பால் எடுக்கணும். அப்புறம் நட்ஸு, அதுக்கப்புறம் சர்க்கரை, நெய், ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா முழு ஏலக்காவையே நம்ம கொஞ்சம் இடித்து போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். அப்புறம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரவை லட்டு ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான். ஆனால் கொஞ்சம் கீழே அடி பிடிக்காமல் கொஞ்சம் பக்குவமாக செஞ்சு எடுக்கணும். அதுக்கு நம்மளுக்கு அடிகனமான பாத்திரம் தேவை. அதுக்கு நான் கடாய் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கப் ரவை வெறும் கடாயில் வெறும் ரவையை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ட்ரை ரோஸ்ட் நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு நம்ம ரவையை வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ரவை சாஃப்டாக வரும். நீங்கள் ஒன்றும் பாதியமாக ரவையை நம்ம சீக்கிரமாக ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோன்னா அந்த ரவை வேகாது. சாப்பிடும் போது நம்மளுக்கு ஒரு சாஃப்டாகவே இருக்காது. ரவை நல்லா வேக வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த டிஷ் செய்யும் போது சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா அந்த ரவை நல்லா வேகும். அதுக்கப்புறமா இப்போ வெறும் கடாயில் நான் ரவையை நல்லா வறுத்தெடுத்துட்டேன். வறுத்தெடுத்த பிறகு நெய்யும் சரி பாலும் சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ ரவையை நல்லா அந்த கலர் உங்களுக்கு தெரியும். கொஞ்சோண்டு லைட்டாக அந்த ரவை கொஞ்சம் உப்பி வரும். அந்த நேரத்தில் நம்ம 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நெய் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப அது கட்டிப்படாத அளவுக்கு நம்ம அந்த நெய்யும் ரவையும் நல்லா திரும்ப சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரவை சிம்லேயே வச்சு அந்த நெய்யோடு ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சோண்டு அங்கங்கே கட்டியாகும். அந்த கட்டியை உடச்சி விட்டு நீங்கள் கலக்குனிங்கன்னா அது எல்லா இடமும் அந்த ரவை அந்த ரவையும் நெய்யும் சேர்ந்துடும். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பாலுமே ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது. நெய் எப்படி கொஞ்சோண்டு போட்டு ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி பாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஃபுல் பால் அப்படியே போட்டு ஆட் பண்ணக்கூடாது. அது பாயாசமாக ஆகிடும். அது வேறு மாதிரி ஒரு மாதிரி கட்டியாக கேசரி மாதிரி ஆகிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை விட்டு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் நல்லா நெய் போட்டு வறுத்தெடுத்துட்டேன். இப்போ திரும்ப பால் எடுக்கிறேன். இது நான் ஃபுல்லாகவே இந்த வீடியோ உங்களுக்கு கட் பண்ணாமல் நான் காமிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம பார்க்கும்போது புரியும். அதனால தான் இப்போ கொஞ்சமாக பால் திரும்ப விட்டுட்டு திரும்ப நல்லா அது வறுத்தெடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் விட்டோடனே கட்டியாகும். கீழே கூட அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அடியை நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டு நல்லா அதை கலக்கி விட்டுட்டு திரும்ப அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு எல்லா இடமும் நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அந்த பால் எல்லா ரவையிலையும் சேர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி ப்ராசஸ் தான் பாலுமே பண்ணணும், நெய்யுமே பண்ணணும். இந்த மொத்த ஒரு 1/4 கிலோ விட ஒரு 150 கிராம் ரவை இருக்கும். இந்த 150 கிராம் ரவைக்கு நான் ஒரு 3 டீஸ்பூன் நெய் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். பால் தான் கொஞ்சம் ஒரு அதே சேம் போர்ஷன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ திரும்ப கொஞ்சம் பால் ஆட் பண்ணுறேன். திரும்ப அதே மாதிரி கலக்கணும். அதே மாதிரி நம்ம இருக்கிற பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபுல்லாக கலந்துட்டோன்னா அந்த பாலில் சாஃப்டான ஒரு நம்மளுக்கு வாயில் வச்சு நறுக்குன்னு இருக்காது. நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்சர் கிடைக்கும் ரவா லட்டுக்கு.
இப்போ பாருங்கள் கீழே வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து அது பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரி விடணும். கட்டிப்படாத அளவுக்கும் நம்ம எல்லாமே உடச்சி விட்டோம்னா அந்த கட்டியும் நம்மளுக்கு படாது. இப்போ திரும்ப ஒரு டீஸ்பூன் நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். திரும்ப ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணோடனே திரும்ப வந்து அதே மாதிரி கட்டி போடும். திரும்ப அதே மாதிரி நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி விடணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கண்டிப்பாக இந்த சிம்லேயே வச்சு இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு சூப்பரான பக்குவமாக ரெடி ஆகிடும். இதுதான் அதோட பக்குவம். அந்த வந்து சிம்லேயே வச்சு அந்த கட்டிப்படுறதை நம்ம உடச்சி விட்டு நல்லா கலக்கி விடணும். இப்போ வந்து நான் நல்லா வந்து பெரட்டி விட்டுட்டே இருக்கேன். நெய்யும் சரி பாலும் சரி. இந்த டிஷ்ஷுக்கு வந்து ட்ரை நட்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்க தேவையான ஒச்சக்கலை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எந்த ஒரு வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். பாலும் நெய்யும் வந்து வச்சு நல்லா கலக்கி விட்டாச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம தேவையான அளவு உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வேணும்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்மளுக்கு சர்க்கரை ஓரளவுக்கு தான் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவைக்கேற்ப வந்து சர்க்கரை வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை ஆட் பண்ண உடனே கொஞ்சமாக லைட்டாக அந்த சர்க்கரை வந்து ஹீட் ஆனவுடனே கொஞ்சம் தண்ணி பதம் மாதிரி வெளில வரும். அதுவுமே நம்ம நல்லா வந்து சிம்மில் வச்சு உடச்சி விட்டு நம்ம வந்து நல்லா எல்லா இடமும் அது வந்து படுற மாதிரி நம்ம வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி டிஷ். இது நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம சமைச்சிடலாம். பால், ரவை எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸு பாதாம், முந்திரிலாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஒற்சக்கலை கூட ஆட் பண்ணிக்கலாம், வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து நெய்யில் விட்டு வறுத்து நம்ம வந்து ஒரு 3 டீஸ்பூன் நெய் தான் இதுக்கு தேவைப்படும். அதிகமாக கூட நெய் நம்மளுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. இது ஈஸி ஸ்நாக்ஸ், நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் சர்க்கரையை ஆட் பண்ணோடனே அது வந்து ஃபைனல் ஸ்டேஜு. சர்க்கரையை ஆட் பண்ணோடனே அந்த நல்லா கலக்கி விட்டுட்டு இருந்தோன்னா அதுவுமே நல்லா ட்ரை ஆகிடும். அந்த கொஞ்சம் ஈரப்பதம் வர மாதிரி இருக்கும். அதை நல்லா கலக்கி விட்டோடனே ட்ரை ஆகிடும். இப்போ வந்து நான் ஏலக்காய் தூள் போடலை. ஒரு ஏலக்காவை இடித்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ண பிறகு இந்த ஸ்டேஜில் வந்து நெய் போட்டு நம்ம இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவுமே வறுத்து ஆட் பண்ணலை. ஏன்னா நெய் கொஞ்சம் அதிகமானால் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி இந்த லட்டு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து டேரெக்டாக அப்படியே நம்ம உண்டை பிடிக்கும் போது ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நெய் வந்து நல்லா எண்ணெயில் நெய்யில் வறுத்து நீங்கள் இது கூட இந்த ஸ்டேஜில் சர்க்கரை போட்ட பிறகு இந்த ஆஃப் பண்ண பிறகு அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு நீங்கள் அதுவுமே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சுட உண்டை பிடிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாத்திரத்தில் வந்து நான் ஆட் பண்ணி மாற்றிக்கிறேன் அது உண்டை பிடிக்கிறதுக்காக. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எந்த ட்ரை ஃப்ரூட்ஸாக வந்து ட்ரை நட்ஸ் ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து பாதமும் முந்திரி மட்டும் இருந்துச்சு, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சுட சுட தான் நம்ம உண்டை பிடிச்சா நல்லா அது கட்டியாகும். நம்ம கொஞ்சம் ஆற வச்சிட்டோன்னா அது கரெக்டாக இருக்காது பதத்தில். அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு எதுவுமே ஒரு கிளிப் கூட கட் பண்ணாமல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு மேபி ஈஸியாக அதை வந்து புரியுன்றதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து சூடாக உண்டை பிடிச்சிடலாம். இந்த இடத்துல நான் வந்து ஒரு பாதம் வச்சு அழுத்தி பிடிக்க ட்ரை பண்ணேன். அது வந்து எனக்கு கரெக்டாக ஒட்டலை. அதுக்கப்புறமா எல்லா உண்டையும் பிடிச்சி வச்சுட்டு நான் பாதமை 2ஆக கட் பண்ணி மேலே ஒன்றுன்னா அழுத்தி வச்ச பிறகு எனக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வந்து பசங்க வந்து எந்த ஷேப்பில் சாப்பிடுவாங்களோ, எந்த மோல்டில் சாப்பிடுவாங்களோ நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கையில் தான் அழகாக உண்டை அந்த சுட சுட பண்ணால் தான் சூப்பராக வரும். இந்த டைமில் வந்து
நான் ஒரு பாதம் வச்சு ட்ரை பண்ணேன். அது எனக்கு கரெக்டாக வரல. நல்லா நெய்யில் வறுத்து நம்ம வந்து பிடிக்கும்போது அது ஒட்டிக்கும். நான் நெய்யில் வறுத்து பிடிக்காதனால அது ஒட்டலை. அதுக்கப்புறமா நான் எல்லா உருண்டையுமே பிடிச்சி வச்சுட்ட பிறகு பாதம் வந்து ஒன்று ஒன்றா நான் வந்து அதில் வந்து வச்சுட்டேன். அது சூப்பராக செட் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ பாதம் வந்து எல்லா உண்டையும் பிடிச்சி வச்சுட்டு சூப்பராக ஒன்று ஒன்றா வச்சோடனே செட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.